அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. அந்த வகையில் சிம்மராசினியர்களான நீங்கள் இந்த நவராத்திரி விழாவான இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகும். அந்த வகையில இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் ஆகுங்க. கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும். குறிப்பாக சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடி பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்று பொருள்படும். 9 இரவுகளின் அம்பிகையாக கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 தேதி அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். இதன் காரணமாக 30/9/2025 தேதி அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியில் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். அந்த வகையில் எனவேதான் சிம்மராசினியர்களுக்கு வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியினுடைய அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளில் பேரருளையும் பெற முயற்சி எடுத்துள்ளனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்று தாரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அவற்றில் முதலாவதாக விநாயகர் விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் லட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அடுத்ததாவதாக அமுக்தாபரண விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை
பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக ஜேஷ்டா விரதம். புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்றும் அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களமும் கிடைக்க பெறும். அதே போல புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜை செய்து விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த நவராத்திரியின் முக்கிய தருணமாக இந்த கொலு அமைப்பது அமைகிறது. அந்த வகையில் சிம்மராசினியர்களான நீங்கள் இந்த கொலுப்படிகள் அமைக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணி பொம்மைகள், சிப்பிகள், சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படி தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியும் வைத்து வழிபட வேண்டும். இதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11 குரு அமர்ந்திருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த ஸ்தானத்தை பலப்படுத்தும் சிறப்பான அமைப்புகள்ங்க. ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுத்து வரும் தருணங்கள் அடுக்கடுக்காக வந்து கிடைக்க இருக்கு. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். 3இல் செவ்வாய் நுழைவதால் தைரியம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வங்கிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பொது வாழ்வில் ஏற்றமாக இருக்குங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குதல், வீட்டு ஆகிய வகையில் பணவரவு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் வாக்குஸ்தானத்தில் நுழைய இருப்பதால பேச்சுக்கள்ல வேகம் வேண்டாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பத்திரப்பதிவுகள்ல கவனம் தேவை. சில விஷயங்கள்ல மந்த நிலை ஏற்படுங்க. காரிய தாமதம் ஏற்பட இருக்கு. சனி ராகு நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால் வாழ்வில் ஏமாற்றங்கள் வரலாங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல நரசிம்ம மூர்த்தியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.